அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் ஃபேட்டி லிவர்னா என்ன, ஃபேட்டி லிவரோட டைப்ஸ் என்ன, ஃபேட்டி லிவருக்கு வந்தால் என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் ஃபேட்டி லிவர் வர்றதுக்கான காரணங்கள் என்ன, ஃபேட்டி லிவர் யாருக்கு வந்தால் உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும், ஃபேட்டி லிவர் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நான் உங்கள் டாக்டர் கார்த்திகேயன், எம்டி சித்தா. ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவருக்கான காரணங்கள். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஆல்கஹால் தான். இப்போ நம்ம ஃபேட்டி லிவரோட டைப்ஸ் பார்க்கும்போது ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர், நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர்னு 2 டைப்ஸ் பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் டைப் வந்து ஆல்கஹால் எடுக்கிறவங்களுக்கு வரும் அப்படின்றத பார்த்தோம். அதனால இது ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து ஆல்கஹால். செகண்ட் வந்து டொபாக்கோ சீவிங் பழக்கம் இருக்கிறவங்களுக்கோ இல்லை ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கோ இந்த மாதிரி ஃபேட்டி லிவர் வந்து வரலாம். அடுத்து தேர்டு ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான காரம் உள்ள உணவுகள், உப்பு சேர்ந்த உணவுகள், பதப்படுத்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி உணவுகளை எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரலாம். அதே மாதிரி ஆயிலி ஃபுட்டு சாப்பிட்றவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரலாம். பதப்படுத்தப்பட்ட உணவுகள்னு பார்த்தீங்கன்னா சாக்லேட், பிஸ்கெட்ஸ், இந்த மாதிரி மைதா சம்மந்தப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி உணவுகள் அதிகமாக எடுக்கும்போது அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து வரலாம். அடுத்து இந்த அதிகமான கலோரி சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்றது மூலியமாக அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரலாம். சிலர் வந்து சாப்பிட்ட உடனே போயிட்டு உட்காந்து வேலை செய்கிறவங்க இருப்பாங்க, சாப்பிட்ட உடனே படுத்துக்கிறவங்க பழக்கம் இருக்கும். இந்த மாதிரி பழக்கம் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வந்து வரலாம். சிலர் வந்து டாக்டர் அட்வைஸ் இல்லாமல் நிறைய வந்து மெடிசன்ஸ் எடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெயின் கில்லர் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் வரலாம். லிவரில் வந்து வைரல் இன்ஃபெக்ஷன் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெப்படைட்டிஸ் பி, ஹெப்படைட்டிஸ் சி, இந்த மாதிரி வைரல் இன்ஃபெக்ஷன் வரவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரலாம். அடுத்து இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளம் வரவங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணணும்னு பார்க்கலாம். அதாவது ரிஸ்க் ஃபேக்டர் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ஃபேக்டர் வந்து ஒபிசிட்டி. உடல் எடை அளவுக்கு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வருது அப்படின்னாலும், இல்லை டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கும் வந்தாலும் அவங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கும், அதாவது ஆபத்து காரணிகள் என்ன, அவங்க எப்போ உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணுன்றதை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து உடல் எடை, அளவுக்கு அதிகமாக உடல் எடை இருக்கிறவங்க அவங்களுக்கும், ரெண்டாவது டயபெட்டிக் பேஷண்ட் இருக்கிறவங்களுக்கும், ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னா அவங்க உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்து அவங்களோட ஏஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 60 ஏஜ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும் இந்த உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். திடீர்னு வெயிட் லாஸ் ஆகும், காரணமே இல்லாமல் அவங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்னாலும், சிலருக்கு அளவுக்கு அதிகமான இந்த கெட்ட கொழுப்புன்னு சொல்லுவோம், அதாவது ட்ரைக்ளிசரைட்ஸ், இது இருக்கிறவங்களுக்கும் ஃபேட்டி லிவர் இருக்குது அப்படின்னா அவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணி உடனடியாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபேட்டி லிவர் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பார்க்கலாம். அதாவது யூஎஸ்ஜியோ இல்லை சிடியோ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ வந்து அப்டமன் எடுத்து பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த லிவரில் வந்து ஃபேட்டி லிவர் இருக்கிறத கண்டுபிடிக்கலாம். பிளட் டெஸ்ட்னு பார்த்தீங்கன்னா லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட், அது பார்த்த மூலியமாகவும் அவங்களுக்கு இந்த ஃபேட்டி லிவர் வந்து கண்டுபிடிக்கலாம். என்ன ஹோம் ரெமெடி ஃபாலோ பண்ணலான்றதை இப்போ சொல்கிறேன். கோவை இலை, கோவக்காய் இலை இருந்ததுன்னா ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒன்று எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் சீரகம் எடுத்துக்கோங்க. இது நல்லா அம்மியில் வச்சோ இல்லை மிக்சியில் போட்டு அரைச்சோ நல்லா பேஸ்ட் மாதிரி ஆக்கி டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துகிட்டு வரது மூலிமா இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஈஸியாக சரி பண்ணலாம். அடுத்து இந்த சித்தா மெடிசன் பார்த்தீங்கன்னா ஆதித்ய ஹெர்பலோட பயோஜன் சிறப்பு இருக்குது. அது டெய்லி காலையில் வந்து 10 ml, ஈவினிங் 10 ml ஒரு டம்ளர் வெது வெதுப்பான வெந்நீரில் கலந்து குடிச்சிட்டு வரதுனால இந்த ஃபேட்டி லிவர் ப்ராப்ளத்துலேருந்து வெளியில் வரலாம். அது கிரேட் 1 இருந்தாலும், கிரேட் 2 இருந்தாலும், கிரேட் 3 இருந்தாலும் ஈஸியாக அதில் வந்து வெளியில் வரலாம். டாக்டர் அட்வைஸ் படி எடுத்துக்கோங்க. இந்த ஃபேட்டி லிவர் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ.